இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இன்னும் 20 நாள்ல முகூர்த்தம்டா. அந்த முகூர்த்தத்தை தவற விட்டா இன்னும் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே இல்ல. டேய், ஆமா வெற்றி, இது ரொம்ப விசேஷமான முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா பொண்ணும் மாப்பிளையும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களாம். நம்ம ஜோசியர் சொன்னாருடா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நான் எப்படி உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? டேய், என்ன பாக்குற? ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுடா. என்னடா? கொடு, அதை கொடு. டேய், நல்லா இருக்குடா. டேய், நான் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லடா. திவ்யா, சூப்பர் செலக்ஷன். உனக்கு பிடிச்சிருக்காமா? நான் இதே இன்விடேஷனை தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருந்தேன். ஓ, பாத்தியா? இதான் மேட் ஃபார் ஈச் அதர். இதே ஒத்துமை உங்க 2 பேருக்கும் காலத்துக்கு இருந்துன்னு வச்சுக்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, அப்படியா? தேங்க்யூ. ஆமாண்டா, இந்த பெரிய வீட்ல வேற யாரு இருப்பாங்க? இவங்க 2 பேரும் மட்டும்தான். ஓகே, நீங்களாம் பேசிக்கிட்டே இருங்க. ஆபீஸ்க்கு ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏம்மா, எப்படி நீ ஒத்த ஆளா இருந்து எல்லா வேலையும் சமாளிக்கிற? வேலைக்கு ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் நான் அவங்களெல்லாம் பார்த்ததே இல்ல பாட்டி. ஒரே குழப்பமா இருக்கேம்மா. அது எப்படி நீ வீட்டு வேலை செய்யறவங்கள பார்க்காம இருப்ப? அது இருக்கட்டும். ஏண்டி, மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா? அதெல்லாம் எந்த குறையும் இல்ல பாட்டி. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. இல்லடி, கூட்டு குடும்பமா இருக்கும் போது ஏதாவது ஒரு சண்டைன்னா சுத்தி இருக்கிற உறவுக்காரங்க எல்லாரும் பேசி அத சரி பண்ணிடுவாங்க. இங்க அப்படி இல்ல. அதனாலதான் நான் கேக்குறேன். அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல பாட்டி. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஈஸ்வரமூர்த்தி, என் சார்பா ஒரு 1500 பத்திரிக்கை தேவைப்படும். உன் சைடு சொந்த பந்தம் கட்சிக்காரங்கன்னு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 2000 பேருக்கு மேல வருவாங்க. அப்புறம் இது வெறும் கல்யாணமா மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும். இன்னொரு விஷயம், இது எலெக்ஷன் டைம் வேறையா, அதனால தொகுதியில இருக்க அத்தனை வாக்காளர்களும் கல்யாணத்துக்கு வரணும். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேருக்காவது சாப்பாடு போடணும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, மக்களுக்கு வெளிப்படையா நாம எதுவும் செய்ய முடியாதுல்ல. கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்துடணும். அப்பதான் ஓட்டு சிந்தாம சிதறாம நமக்கே விழும். அப்பா, சூப்பர் ஐடியாப்பா. சரி, அப்படியே செஞ்சிடலாம், விடு. அதான். என்னக்கா, கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க, ஏன்? அக்கா, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் லேட் பண்ணணும்? வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேச மாட்டாங்களா? இல்ல அஞ்சலி, 2 மாசம் கழிச்சு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன் 2 மாசம்? என்ன பிரச்சனை? நிச்சயம் பண்ணப்போ நீ எதுவுமே சொல்லலையே.
இல்ல அஞ்சலி, அது நான் வேலைக்கு சேர்ந்த 2 மாசம் தான் ஆகுதுல்ல. இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அக்கா, இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை கிடைக்காதா என்ன? உனக்கு தான் தெரியும்ல அஞ்சலி, இந்த வேலை கிடைக்கிறதுக்கே நான் எவ்வளவு போராடினேன்னு. இங்க நல்ல சம்பளம் இருக்கு, தியாக்கான ஹாஸ்பிட்டல் செலவு, இப்ப வரப்போற ஸ்கூல் ஃபீஸ், இந்த எல்லா செலவுக்கும் இந்த வேலையை நம்பிதான் நான் இருக்கேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அஞ்சலி. அதனாலதான் நான் தள்ளி போடுறேன். அக்கா, நம்ம வாழறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக வாழக்கூடாது. இங்க பாருக்கா, நீ அப்பா மாதிரி வேலை வேலைன்னு இருக்காத. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அஞ்சலி, எல்லாருமா சேர்ந்து அவளை ரொம்ப அழுத்த வேண்டாமா? அவளுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம். அதான் இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? நிச்சயம் முடிஞ்சிருக்கு, அதனால நாம பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இது நம்ம மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. அந்த தம்பி போன் பண்ணும்போது நம்ம பதில் சொல்லணும், சொல்ற கடமை இருக்கு. கல்யாண மண்டபம் புக் பண்றது கூட ஒரு தேதி குறிச்சா தானே அட்வான்ஸ் கொடுக்க முடியும். அவர் கேட்கறது நியாயம் தானே? இப்படி நாம பதிலே சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டு போறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. அப்பா, சீக்கிரம் பேசிட்டு சொல்லுங்க. ஆமாங்க, அதுவும் சரிதான், பேசுறேன். அம்மா சீக்கிரம் சமமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ 10 நிமிஷம், எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அண்ணா இங்க வா வா. யாரு? ரேவதி. என்ன? ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு உதிரிச்ச வெக்கத்தை விட்டு. என்ன உன் பேரு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தான் வெக்கப்படுறாங்க. கதை அப்படி போகுதா? நடக்கட்டும் நடக்கட்டும். பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு வீடியோ கால்லே வராங்க. நல்லாதான் பண்ற, பேசு பேசு. உங்களை காணோன்னு நான் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க பாட்டுக்கு லீவ் போட்டு போயிட்டீங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு?